இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் விட வளர்ந்து விட்டோம் என கூறும் திமுக அரசு உத்தரப்பிரதேச அரசு வாங்கிய கடனை விட 2 மடங்கு அதிகமாக கடன் வாங்கி படுதோல்வி அடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 4,73,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி குவித்துள்ளதாகவும் அதில் சுமார் 2,20,000 கோடி ரூபாய் எங்கு போனது என்றே தெரியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலைக்கு பிறகு 70 ஆண்டுகளில் தமிழகத்தில் அமைந்த அரசுகள் வாங்கியது 4,56,00,000 கோடி ரூபாய் மட்டுமே என்றும், ஆனால் திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 1,77,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் பற்றாக்குறையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறியுள்ளார் அன்புமணி. ஊழியர்களுக்கான ஊதியம் மற்றும் இலவசங்களுக்கு கூட வருவாய் ஈட்ட முடியாமல் கடன் வாங்கியே திமுக அரசு செலவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வரவுக்குள் செலவுகளை கட்டுப்படுத்தி சுமார் 2,15,000 கோடி ரூபாயை மிச்சப்படுத்தியுள்ள உத்தரப்பிரதேச அரசு கடந்த 4 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட 2 மடங்காக சுமார் 4,65,000 கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழக அரசின் வரிப்பணம் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்வதாக முட்டாள்தனமான பொய்யை கூறுவதுடன் நிதி நிர்வாகத்தில் படுதோல்வி அடைந்த தமிழக அரசு ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் 6 லட்சம் ரூபாய் கடனை வாங்கியுள்ளதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்.